Welcome to Maths 360 children. நம்ம 8th Mathsல MSல இருந்து basic quiz questions கொடுத்திருக்காங்க. அந்த questions எப்படி இருக்கு, அந்த questions எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம பார்க்க போறோம். இது first chapter, numbers, quiz number 1. First Roman, multiple choice questions. First question, which of the following is not a rational number is a question. நமக்கு இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நமக்கு ரேஷனல் நம்பர் அப்படின்னாவே a by b ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதுல இந்த டினாமினேட்டர் should not be equal to 0. So எதெல்லாம் ரேஷனல் நம்பர் அப்படின்னா இத கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல 2/3 is a rational number, minus 7/4 is a rational number. அப்போ இந்த C ஆப்ஷன்ல இருக்கிற டெசிமல் நம்பர் நமக்கு ரேஷனல் நம்பரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு என்னன்னா it's a non-terminating recurring decimal. இந்த மாதிரி non-terminating recurring decimal-ஆ இருந்தா அதுவும் நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு தான் சொல்லுவோம். பாருங்க இந்த D ஆப்ஷன்ல this denominator is equal to 0. நமக்கு அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறது தானே ரேஷனல் நம்பரோட கண்டிஷன். So this D option is the right answer for this. This is not a rational number. Second question. From the given number line, A and B represent the following rational numbers respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது 0 இது 1 அப்படின்னா இது எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்குன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இத 1/8 னு சொல்லுவோம். இத செகண்ட் லைன் இருக்கு இல்ல, இத 2/8 னு சொல்லுவோம். இது 3/8. அப்ப ஏங்கிறது we have found it as 3/8. அதுக்கப்புறம் இது 4/8, இது 5/8. அப்ப B அப்படின்றது 5/8. இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So 3/8 and 5/8 is the answer. பாருங்க first optionலயே அது இருக்கு. 3/8 and 5/8 are the answer for this second question. Third question, if P by Q is a rational number, then which one of the following is not true அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு P by Q is a rational numberனா this Q is not equal to 0 அப்படிங்கிறது true. அப்போ equal to, அதாவது Q is equal to 0ங்கிறது not trueஆ வரும். அது பாருங்க இந்த C ஆப்ஷன்ல இருக்கு. So that is the answer for this question. Fourth question, the standard form of 20/60 is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 20/-60க்கு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணும். சோ மேலையும் கீழையும் ஜீரோஸ் அடிச்சிடலாம். மேலையும் கீழே இருக்கிறது ஈவன் நம்பர், 2ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். 2 1 times and 2 3 times. அப்புறம் இந்த நெகட்டிவ் சைன் நமக்கு டினாமினேட்டர் இருக்கிற கொண்டு வந்து நம்ம நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணி எழுதிடுறோம். 1/3 இந்த மாதிரி மாத்திரத்துக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். So this is the answer for this question and this is C option, minus 1/3 is the right answer. Fifth question, choose the correct number line which is represented by minus 1/2 and 3/2. நமக்கு என்னன்னா this minus 1/2 is a proper rational number and it lies between 0 and -1. பாருங்க நம்ம அப்படியே தேடுவோம். பாருங்க இதுதான் நமக்கு 0க்கும் -1க்கும் இடையில இருக்கு. Then plus 3/2 அப்படின்றது more than 1 இருக்கும். ஏன்னா பாருங்க 3/2 அப்படிங்கும்போது 3ய 2ஆல டிவைட் பண்ணுவோம். 2 1s are 2 and the remainder is 1 and it will be 1/2. So நமக்கு பாசிட்டிவ் சைடுல 1க்கும் 2க்கும் நடுவுல 1/2 வரும். பாருங்க இந்த ஆப்ஷன்ல பாருங்க 1/2ங்கிறது தான் 3/2 இங்க இருக்கு. So இந்த ஆப்ஷன்ல தான் ரெண்டும் கரெக்டா இருக்கு. So this is the right answer for this question. Sixth question, the additive inverse of minus 11/17 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. additive inverse அப்படின்னாவே சைனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், நம்பர் அப்படியே தான் இருக்கும். சோ பாருங்க இந்த B ஆப்ஷன்ல 11/17 அப்படின்னு கொடுத்திருக்கு. நமக்கு பிளஸ் சைன் கொடுக்கல அப்படின்னாலும் நமக்கு அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் பிளஸ் 11/17 தான். So that is the right answer. Seventh question, choose the correct one அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு பாருங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. a negative number is less than 0 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஒன். மத்ததெல்லாம் it is not correct because பாருங்க ஒரு நெகட்டிவ் நம்பர் 0க்கு ஈக்குவலா இருக்காது, ஒரு நெகட்டிவ் நம்பர் 0வோட பெருசாவோ ஈக்குவலா இருக்க போறது இல்ல, and a negative number will not be equal greater than 0. அதனால இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷனும் தப்பு. The first option is the right answer. Eighth question, which rational number comes first if minus 11/50, 13/50, minus 17/50 and 19/50 are arranged in descending order? நமக்கு descending order அப்படின்னு சொன்னாங்கனாவே நமக்கு தெரியணும் it should be from bigger to the smaller. ஓகேவா? சோ இதுல எது பிக்கஸ்ட் அப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கிறது தான் பிக்கஸ்ட். அதுல நியூமரேட்டர் எது பெருசோ அதுதான் இதுல பெருசு. அப்படின்னா 19/50 is the
greatest number in this. So that comes first in this arrangement. Ninth question, find which rational number comes middle if the following numbers are arranged in the ascending order. Ascending order means smaller to bigger is the ascending order. So smallest அப்படினாவே நெகட்டிவ்ல பெரிய வேல்யூவா இருக்கிறத smallest சொல்லுவோம். So minus 4 by 5, then minus 2 by 5, then 1 by 5, then 2 by 5 and 3 by 5 are the correct arrangement in ascending order. So the middle of this it is 1 by 5 and which is the C option is the right answer. 10th question, the average of 1 by 7 and 1 by 6 அப்படின்ட்டாங்க. நமக்கு average நாவே 1 by 2, then adding up these two numbers. So 1 by 7 plus 1 by 6 into 1 by 2. அதுதான் நமக்கு இதனோட average கண்டுபிடிக்கிறது. The denominators are different and consecutive numbers. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாருங்க cross multiply பண்ண முடியும். So 6 ones are 6 plus 7 ones are 7 by 7 6 are 42 அப்படின்னு வந்துரும். So here மேல ரெண்டையும் add பண்ணும்போது 13, கீழ 2 into 42 நமக்கு 13 by 84 அப்படின்னு வரும். So which is the option? This D option is the right answer for this 10th question. 11th question, the sum of two rational numbers is also a rational number. This property is known as closure property. ல தான் நமக்கு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா கிடைக்கிறதும் ஒரு same number அப்படின்னு சொல்றது closure property. அது rational number இருந்தாலும் சரி, integers or real numbers or natural numbers like that, நம்ம அதனால it is called closure property. That's the right answer. 12th question, which one of the following denotes commutative property on addition? Commutative property na ரெண்டு numbers அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். which satisfies அப்படினு இருக்காங்க addition property. பாருங்க addition sign பாருங்க இதுல ஒன்னு இருக்கு, ஆனா not equal to நடுவுல கொடுத்திருக்கனால this is wrong option. பாருங்க இங்க இருக்கு பாருங்க இந்த D optionல நமக்கு 3 by 8 plus 5 by 8 அப்படியே திருப்பி எழுதி இருக்கோம், plus sign ல in betweenல நடுவுல equal to கொடுத்திருக்காங்க. So this D option is the right answer, representing the commutative property on addition. 13th question, which one of the following shows closure property on multiplication அப்படினு இருக்காங்க. closure property நாவே சொன்னேன், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடியதும் ஒரு அதனோட ப்ராடக்ட்டும் ஒரு ரேஷனல் நம்பர் தான் அப்படின்னு காமிச்சா போதும். அப்படி பார்க்கும்போது பாருங்க நமக்கு the product of minus 5 by 7 and 2 by 5 is a rational number அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதுவே நமக்கு closure property தான். Product of any two rational number is also a rational number அப்படிங்கிறது closure property தான். So on multiplication, so first option is the right answer. Second Roman short answer question, simplify கொடுத்திருக்காங்க. நம்ம first பாருங்க the denominators of the given rational numbers are different, so we are going to find the LCM of these two numbers. 2 is the common factor between 8 and 6, so 2 ஆல divide பண்றோம். 2 4s are 8, 2 3s are 6. இப்போ 4 க்கும் 3 க்கும் common factor இல்ல, அதனால அது அப்படியே multiply பண்ணிடுறோம். நமக்கு 24 is the LCM for these two numbers. ஓகேங்களா? So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா minus 7 by 8, 24 ஆகணும்னா 3 ஆல கீழே மல்டிப்ளை பண்ணும், அதுவே நம்ம மேலேயும் செய்யறோம். அடுத்தது 5 by 6 போட்டோம், 6 நமக்கு 24 ஆகணும்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும், அது மேலேயும் கீழேயும் செய்யறோம். இப்போ the denominator is same 24 in both the cases, அதனால ஒரு வாட்டி எழுதிக்கிறோம். 7 3s are 21 and it is minus 21. And 5 4s are 20 and it is plus 20. Here we will get minus 1 by 24 as the answer, since they are different signs in the numerator. அதனால பெரிய number sign போட்டு subtract பண்ணிட்டோம். So answer for this is minus 1 by 24. 15th question, what must be subtracted from minus 5 by 6 to get minus 1 by 6? அதாவது minus 5 by 6 ல இருந்து எந்த நம்பரை subtract பண்ணா நமக்கு minus 1 by 6 கிடைக்கும் இருக்காங்க. So எந்த நம்பர்னு தெரியாதனால we have considered it as x. subtract பண்ணுங்கிறதுக்காக இந்த minus போட்டுட்டோம். So we have to find this x. அதுக்கு நம்ம பாருங்க இந்த positions interchange பண்றோம். அப்படி interchange பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா minus 5 by 6, இந்த right sideல இருக்கிற minus 1 by 6 left side வரும்போது plus 1 by 6 ஆயிடும். இங்க leftல இருக்கிற minus x right side போகும்போது plus x ஆயிடும். The denominators are same, அதனால ஒரு வாட்டி எழுதிடலாம். minus 5 plus 1 add பண்ணும்போது different signs, அதனால பெரிய number sign போட்டு subtract பண்ணிக்கிறோம். And x value is minus 4 by 6. இது நம்ம simplify பண்ணி கூட மறுபடியும் minus 2 by 3 அப்படின்னு எழுதிக்க முடியும். ஏன்னா both are நமக்கு even numbers, so we can simplify with the help of 2. Then the answer will be minus 2 by 3. 16th
question, multiply 15 by 28 with the inverse of minus 5 by 14 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த 15 by 28 இருக்கு இல்லைங்களா, இத inverse of இந்த minus 5 by 14 கூட multiply பண்ணிட்டு இருக்காங்க. So multiply with 14 by minus 5. ஏன்னா inverse of minus 5 by 14 is 14 by minus 5 அப்படின்னு போட்டோம். இத மல்டிப்ளை பண்றது அப்படின்னா we have the chance of simplification. அதனால அதை பண்ண முடியும். எப்படி அப்படின்னா பாருங்க, 14 2s are 28 அப்படின்னு வரும். அதே போல 5 3s are 15 வரும். ஒரு நெகட்டிவ் சைன் தான் இருக்கு, அதனால அந்த நெகட்டிவ் சைன் அப்படியே ஆன்சருக்கு வந்து 3 by 2 minus 3 by 2 is the answer for the 16th question. 17th question, the cost of 1 meter wire is 49 by 3. What is the cost of 207 by 7 meter of wire அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட்லயே எழுதிடலாம். Cost of 1 meter wire is 49 by 3. நமக்கு எவ்வளவு மீட்டர்ஸ்க்கு காஸ்ட் தெரியணும் அப்படின்னா, cost of 207 by 7 meter wire அப்படின்னா ஒண்ணுக்கு கொடுத்துட்டு நிறையாக்கு கேக்குறாங்க அப்படின்னா we will do multiplication இல்லைங்களா. அதனால 49 by 3 into 207 by 7 அப்படின்னு நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாவே அந்த காஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க 7 times 49 அப்படின்னு அடிக்க முடியும். இந்த 207 3 ஆல சிம்பிளிஃபை பண்ண முடியும். 3 6 are 18, ரிமைண்டர் 2 வருமா. அப்புறம் 9 times 27 அப்படின்னு போட்டுவோம். இந்த 69யும் 7யும் மல்டிப்ளை பண்றோம். 63 6 42 then 48. So 483 அப்படின்னு கிடைக்குது. So rupees 483 is the answer for the 17th question. This is the cost of 207 by 7 meter of wire. 18th question, the area of a rectangular aluminum sheet is 3 by 4 square meters. The length of the sheet is 51 by 40 meters. Find the breadth of the sheet அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு rectangle ஷீட்டோட ஏரியா நமக்கு 3 by 4 meter square. ஸ்கொயர் மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதனோட லென்த் நமக்கு வந்து 51 by 40 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டு நமக்கு breadth என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. We know area of a rectangle is, to calculate the area of a rectangle formula is நமக்கு L into B இல்லைங்களா, ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரெக்டாங்கிளோட ஏரியா 3 by 4 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஃபார்முலாவை லெஃப்ட் சைட்ல லென்த் இன்டு பிரெத் is equal to 3 by 4 meter square எழுதிட்டோம். We know the length of it, so it is 51 by 40 into breadth, which is equal to 3 by 4. நமக்கு breadth தான் வேணும். சோ நம்ம breadth B லெஃப்ட்ல அப்படியே வெச்சுக்கிறோம். ரைட் சைடுல பாருங்க 3 by 4 into இந்த 51 by 40 ரைட் சைடு போகும்போது அப்படியே இன்வர்ஸா போகும். 40 by 51 அப்படின்னு நம்ம 4 10 times 14 அடிச்சிட முடியும். 3 1s are 3, 7s are 21 அப்படின்னு எழுத முடியும். So breadth we have found as 10 by 17 meter. So that is the answer for this question. 10 by 17 meter is the answer for this question. 19th question, the multiplicative inverse of 1 and minus 1 are 1 and minus 1. Justify அப்படினு இருக்காங்க. நமக்கு தெரியும் the multiplicative inverse of 1 is அப்படினா it's not a rational number. ஆனா நம்ம இத rational number-ஆ value மாறாம மாத்திக்க முடியும். எப்படினா 1 by 1. multiplicative inverse னா அப்படியே தலைகீழா மாத்தி எழுதுறது தான். அப்ப 1 by 1 அப்படியே தலைகீழா எழுதுவோம். we know 1 by 1 ஓட value 1 தான் அப்படினா. அதே மாதிரி the multiplicative inverse of minus 1 is அப்படினா minus 1 by 1 ன்னு இத எழுதிக்க முடியும் rational formக்கு. so is again இது அப்படியே தலைகீழானா 1 by minus 1 அப்படினு மாத்திக்க முடியும். இப்போ minus 1 வந்து நமக்கு denominatorல இருக்கு. அப்படியே numeratorக்கு மாத்தி கொடுத்துறலாம். 1 by 1 is automatically 1. so பாருங்க நமக்கு multiplicative inverse of plus 1 is plus 1 and the multiplicative inverse of minus 1 is minus 1. hence proved. we have justified it. அதனால justified சொல்லலாம் அல்லது hence proved னு சொல்ல முடியும். 7th question, write in ascending order னு சொல்லிட்டு 4 rational numbers கொடுத்திருக்காங்க. அந்த 4 rational numbers ஓட denominators எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம அதனால அதுக்கு LCM கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ascending orderல எழுத முடியும். so 25 20 15 and 30 க்கு LCM கண்டுபிடிக்க போறோம். the common factor for all these numbers are 5 5s are 24 5 4s are 20 5 3s are 15 5 6 are 13 5 ஆல டிவைட் பண்ணிட்டோம்.
மறுபடியும் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த 4யும் 6யும் 2 ஆல டிவைட் பண்ண முடியும். சோ 2 ஆல பண்றோம். 2 2s are 4, 2 3s are 6 வருது. அடுத்தது பார்த்தா 2 3 இருக்கு, அதனால 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 5 2 1 1 அப்படின்னு வந்துருச்சு. சோ இதுல எல்லாத்துடையும் ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து LCM. 5 2s are 10 இங்க, இது 5 2s are 10. அப்போ 10 10s are 100. 100 into 3 is 300 is the LCM for this given question. அப்போ இதுல நம்ம -7/25 நம்ம 300 சேஞ்ச் பண்ணும். இந்த டினாமினேட்டர் 25 இருக்கு இல்லீங்களா, அது 300 சேஞ்ச் பண்ணும். ஒரு சின்ன இது சொல்றேன் பாருங்க. 5 into 2 into 3 into 5 into 2 தான் நமக்கு இந்த 300 தருது. அப்போ நமக்கு இங்க 25 தான் இருக்குன்னா ஆல்ரெடி இந்த 5யும் 5யும் மல்டிப்ளை பண்ணி 25 இருக்கு. மீதி என்ன இருக்கு அதால நம்ம மல்டிப்ளை பண்ணா அது டினாமினேட்டர் 300 மாறிடும். அப்படிங்கும்போது பாருங்க 2 3s are 6, 6 2s are 12. அப்ப 12 ஆல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு -84/300 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கன்வெர்ட் ஆயிடும். அடுத்தது -3/20 எழுதிட்டோம். இந்த 20 நமக்கு 300 ஆகணும் அப்படின்னா 2 15s are 30, அதனால 20 into 15 it will be 300. அதனால மேலையும் 15 ஆல மல்டிப்ளை பண்றோம். -45/300 செகண்ட் நம்பர் நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் -8/15 இருக்கா, 15 கூட 20 மல்டிப்ளை பண்ணாதானே 300. ஏன்னா பாருங்க நம்ம மேல பண்ணிருக்கோம் இதுக்கு முந்தின நம்பருக்கு. சோ -160/300 அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்து ஒரே நம்பர் தான் இருக்கு நமக்கு, எது அப்படின்னா -11/30. -11/30 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். டினாமினேட்டர் 300 ஆகிறதுக்கு 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரையும் அதே 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். -110/300 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்ப அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டு த பிக்கஸ்ட். நமக்கு நெகட்டிவ்ல ரொம்ப பெருசா இருக்கிறது தான் நம்ம ஸ்மாலஸ்டா சொல்லுவோம். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் இது செகண்ட் வரும், இது தேர்ட் வரும், இது ஃபோர்த் வரும் அப்படின்னு நம்ம இப்படி கேட்டகரைஸ் பண்ணி எழுதி வச்சிட்டோம். பட் ஆன்சர் அப்படின்னு எழுதும் போது நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டினை பார்த்துதான் ஆன்சர் எழுதணும். சோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு எழுதிட்டு நம்ம பாருங்க நம்பர் போட்டிருக்கிறதோட கரஸ்பாண்டிங் கிவன் நம்பர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த -8/15 அது ஃபர்ஸ்ட்ல வரணும். அதுக்கப்புறம் 2 போட்டிருக்கோம் பாருங்க இங்க -11/30 அப்படிங்கிறது செகண்டா வரணும். அதுக்கப்புறம் -7/25 தேர்டாவும், தென் -3/20 அப்படிங்கிறது ஃபோர்த்தாவும் வரும். இதுதான் நமக்கு தேவையான அசெண்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட் क्वेश्चन 22nd question. Find 4 rational numbers between -4/7 and 1/7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம், அதனால ரொம்ப ஈஸியா அதுக்கு ஆன்சர் எழுதிட முடியும். டக்குன்னு நமக்கு நம்பர் லைன் ஞாபகம் வந்துடணும். பாருங்க இங்க 0 இருக்கும், இங்க +1 2 3 and 4 அப்படி இங்க இருக்கு. அதே போல நெகட்டிவ் சைட்ல -1 -2 -3 -4 -5 அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப நமக்கு என்னன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கு இந்த கொடுத்திருக்கிற ரேஷனல் நம்பர்ல, அதனால ஆட்டோமேட்டிக்கா இதுக்கே அப்படியே எழுதிடலாம். நம்ம பாருங்க by7 போட்டு எழுதிடலாம். அப்படி எழுதும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், நமக்கு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல அதாவது -4/7க்கும் 1/7க்கும் நடுவுல இருக்கக்கூடிய 4 ரேஷனல் நம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எழுதலாம் பாருங்க. எதெல்லாம் அப்படின்னா -3/7 -2/7 -1/7 and 0/7 are the numbers, 4 rational numbers between these two given rational number. அதனால இப்படியே ஸ்ட்ரெயிட்டா நாம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 23rd question. Find 4 rational numbers between 2/9 and 70/90 by making same denominator அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 2/9க்கும் நமக்கு 70/90க்கும் நடுவுல ஒரு 4 ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டினாமினேட்டர்ஸ் சேமா மாத்திக்கோன்னு இருக்காங்க. நம்ம பாருங்க ஈஸியா இங்க மேல ஒரு 10 ஆல கீழே ஒரு 10 ஆல மாத்தணும்னா இந்த இது எப்படி டினாமினேட்டர் 90 ஆயிடும் ஃபர்ஸ்ட் நம்பர். அதனால this becomes 20/90 and this is already 70/90. அதனால டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு நடுவுல அப்படின்னா நம்ம 21/90ல இருந்து நமக்கு 69/90க்கு இடையில எந்த நம்பர் வேணாலும் எழுதலாம். நமக்கு வேணுங்கிற 4 ரேஷனல் நம்பர்ஸ் between the given two இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா பாருங்க, நாமளா இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எழுதலாம். 23/90
then 27 by 90, அப்புறம் 41 by 90, ஒரு 56 by 90. நான் இஷ்டத்துக்கு ஒரு 4 எழுதியிருக்கேன். நீங்க இதுல எது வேணாலும் எழுதிக்கலாம். அதாவது 29 by 90ல ஆரம்பிச்சு 69 by 90 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் நீங்க in betweenல எழுதிக்கலாம். சோ நான் வந்து செலக்டிவா ஒரு 4 நம்பர் எழுதியிருக்கேன். 24th question, find 6 rational numbers between -2 by 3 and -1 by 5 by using LCM method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க நமக்கு -2 by 3ஐயும் -1 by 5ம் கொடுத்திருக்காங்க. இப்போ டினாமினேட்டர்ஸ்க்கு LCM கண்டுபிடிக்கிறோம். ரெண்டும் டிஃபரண்ட் prime numbers, அதனோட ப்ராடக்ட் தான் நமக்கு LCM. அதனால 15 is the LCM for the given -2 by 3 and -1 by 5. அதனால -2 by 3 இந்த 3 நம்ம 15 ஆக்கணும்னா 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் அது பண்றோம். -10 by 15 அப்படின்னு வந்துருச்சு. this -1 by 5 மேலயும் கீழயும் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்பதான் டினாமினேட்டர் 15 ஆகும். சோ -3 by 15 அப்படின்னு ஆயிடுச்சு. நமக்கு ஒரு 6 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க -3 by 15ல இருந்து நம்ம அடுத்த நம்பர் என்னன்னா -4 by 15. ஏன்னா நமக்கு வந்து -3 by 15க்கும் -10 by 15க்கும் இடையில ஒரு 6 ரேஷனல் நம்பர்ஸ் வேணும். அப்படின்னா 3க்கு அடுத்தது 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் எழுதுனோம்னா 10 வந்துரும் இல்லையா? அதனால அப்படி எழுதுறோம். So -5 by 15, -6 by 15, -7 by 15, -8 by 15, -9 by 15 and -10 by 15. நம்ம கிடைச்சிருக்கிற ரெண்டு நம்பரையும் சேர்த்து நடுவுல என்னெல்லாம் வருமோ அதையும் எழுதி வச்சிருக்கோம். சோ இதையும் விட்டுட்டு மீதி நமக்கு 6 நம்பர்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸ் வந்துருச்சு. So this is enough. That's all. This is the answer for this 24th question. Question number 25. The subtraction between any two rational numbers is not commutative. Explain அப்படின்றிருக்காங்க. நம்ம ஏதாவது ரெண்டு rational number எடுத்துக்கிட்டு commutative property prove பண்ணணும். என்ன commutative property அப்படின்னா a minus b is not equal to b minus a. ஏன்னா it is not commutative. அதனால not equal to காட்டணும். நமக்கு a க்கு பதில் என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். b க்கு பதில் அதே மாதிரி என்ன ரேஷனல் நம்பர் வேணாலும் எடுத்துக்க முடியும். நான் வந்து ரெண்டும் சேம் டினாமினேட்டர் இருக்க மாதிரி ஒரு 2 by 7ம் நான் ஒரு 9 by 7ம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க a minus b னா நான் a வை வந்து 9 by 7ஆ எடுத்துக்கிட்டேன். b ய வந்து 2 by 7ஆ எடுத்துக்கிறேன். லெட் அப்படின்ட்டு பாருங்க. அப்போ a minus b அப்படின்னா 9 by 7 minus 2 by 7. எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 7 by 7 அப்படின்னு வரும். அதுவே இப்போ நான் b minus a னா b முன்னாடியும் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் நானே a minus b கால்குலேட் பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 7 by 7 கிடைச்சிருக்கு. இப்போ b minus a கால்குலேட் பண்ண போறேன். b minus a னா 2 by 7 minus 9 by 7 அப்படின்னு எனக்கு -7 by 7 அப்படின்னு கிடைக்கும். இது பாசிட்டிவ் பாருங்க, இது பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்கு. they are different. அதனால 9 by 7 minus 2 by 7 is not equal to 2 by 7 minus 9 by 7. hence நம்ம prove பண்ணிட்டோம். so proved அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? hence proved. 26th question. Prove that the multiplication of any two rational numbers satisfies the commutative property. Multiplication அப்படிங்கும்போது ஆபரேஷன் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். commutative property அப்படிங்கிறதுனால two rational numbers நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து commutative property-ய satisfy பண்ணுது அப்படின்னு காட்ட போறோம். so a வை நாம 1 by 7 எடுத்துக்கிறோம். b ய நாம ஒரு 4 by 7 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a into b is equal to b into a அப்படிங்கறத நம்ம எந்த ரேஷனல் நம்பரா இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு காமிக்க போறோம். பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் a into b கால்குலேட் பண்ண போறோம். 1 by 7 into 4 by 7 நமக்கு 4 by 49 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது b into a கால்குலேட் பண்றோம். b is 4 by 7 into 1 by 7. so 4 by 49 same answer தருது. therefore நம்ம என்ன எழுத போறோம்னா 1 by 7 into 4 by 7 is equal to 4 by 7 into 1 by 7. hence it is satisfying the commutative property of multiplication. so hence we have
prudent. That's all. So இந்த மாதிரி தான் ஒவ்வொரு questionையும் கரெக்டா படிச்சு நம்ம கரெக்டா சால்வ் பண்ணிட முடியும். So read out the question carefully, search for the correct operation and find the right answer easily. Thank you, children.